இந்த லாஸ்ட் 28 நாளில் 21 மில்லியன் வியூவர்ஸை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் ஒரு குட்டி கதையோடு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், எனக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் கதைக்கிறதுக்கு பயங்கர விருப்பம். உலக அரசியல், உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குது, நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணப்படுறோம், இந்த போர் எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னு சொல்லி இதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி சரியான விருப்பம். அதை தான் நான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ இதை ஆரம்பிக்கும் போது என் க்ளோஸ் சர்க்கிள் இருந்தாக்கள் என்ன சொன்னார்கள்னு சொன்னால், நீ இலங்கைக்குள்ளே இருக்கிற உனக்கான ஆடியன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான், நீ ரிஸ்க் எடுக்காத, நீ இப்படி ஜியோ பொலிட்டிக்ஸை கதைக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால், குளோபல் வைஸாக போனேன்னு சொன்னால் உன்னால் பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாது. ஸோ சின்ன விஷயங்களை பற்றி மட்டுமே நீ கதைச்சு கொண்டு எதுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணி கொண்டார்கள். ஆனால் எந்த மைண்டில் இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு இது பிடிச்சிருக்குது, ஒரு 10 பேர் பார்த்தா கூட பரவாயில்லை, நான் அதை செய்வோம்னு சொல்லி தொடர்ச்சியாக விடாமல் கன்சிஸ்டண்டாக வீடியோ போஸ்ட் பண்ணி கொண்டிருந்தேன். அதில் ரிசல்ட்ஸ் இன்றைக்கு 28 நாளுக்குள்ள 21 மில்லியன் வியூவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறோம். உலகம் முழுக்க 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி 70,000 ஃபாலோவர்ஸை லாஸ்ட் 28 டேஸுக்குள்ளே நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோம். இப்போ 2,80,000 ஃபாலோவர்ஸில் இருக்கிறோம். நான் இதிலேருந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நான் லேர்ன் பண்ணிக்கொள்கிறது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது சரியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் தைரியமாக அந்த பாதையில் போய்கொண்டே இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற அன்பும் ஆதரவும், என் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும், நம்பி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதால அந்த நம்பிக்கையை தான் என்ன இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து தொடர்ச்சியாக கொண்டு போய் கொண்டே இருக்குது. ஸோ தொடர்ச்சியான உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் எப்போவுமே கொடுங்க. லவ் யூ கோர்.